ஹீரோ விஜய் ஆர்மில ஒரு பெரிய ஆஃபீஸரா இருப்பாரு. காஷ்மீர்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருப்பாங்க. இவர் தான் சண்டை போட்டு இப்ப அவங்களை பிடிச்சிருப்பாங்க. இதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. வைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்காக பையன் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஆனா அங்க வர பையனும் தயங்கி தயங்கி பேசுறான். அவனுக்கு சரியா பேச்சு வராம திக்கி திக்கி பேசுறதால இப்ப அங்க இருக்க எல்லாருமே அவன ஒரு மாதிரி பேசுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. ஃபங்க்ஷன்ல இருந்து ஹீரோ பாதியிலே கிளம்பிடுறாரு. அதனால வைஃபோ எப்படி இருந்தாலும் அவன் நம்ம பையன் தானே, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கோவப்படுறாங்க. பையனும் அப்பாவுக்கு நம்மள பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஆர்மில சேரணும்னு ஆசை, ஆனா எனக்கு அந்த தகுதியே இல்ல சொல்லி வருத்தப்படுறான். இப்ப பையன் பேசின எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பாரு. இவரோட அப்பாவும் ஒரு ஆர்மி ஆபீசரா இருப்பாரு. சின்ன வயசுல ஹீரோக்கு துப்பாக்கினாலே பயம். ஆனா அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இவருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்திருப்பாரு. சின்ன வயசுல இவர் எப்படி பயந்தாரோ அதே மாதிரி தான் பையனும் இருக்கான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த 2 தீவிரவாதிகளையும் இவர் தான் அடைச்சு வச்சிருப்பாரு. அதனால இப்ப அவங்க வெளிவிட சொல்லி கேக்குறாங்க. பையனை ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறது கூட சேர்த்துக்க மாட்டாங்க. பால் தான் பொறுக்கி போட சொல்றாங்க. இப்ப போன் பண்ண உடனே பையனோட பேரை சொல்லியிருப்பா. அதனால பையனை தேடி ஹீரோ வராரு. பையனை காணோம் தேடி இருப்பாரு. இப்ப அவன் வேற ஏரியால தான் விளையாடிட்டு இருக்கான். அது ஒரு பேக்கரி. அந்த ஓனரோ இங்க வந்து 2 மாசம் ஆகிருக்கும். இவர் அங்க இருக்க ஆபீசர்களுக்கெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்றதா சொல்றாரு. இப்ப ஹீரோவோ பையனை கூப்பிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. பையனும் அப்பாவோட கையை பிடிக்கணும்னு ஆசையா வரான். ஆனா இவருக்கு போன் கால் வரதால தூரமா வந்துடுறாரு. பையனும் அப்பா நம்மள அவாய்ட் பண்றதா நினைச்சு ஃபீல் பண்றான். அம்மாவோ இப்ப பையன் கிட்ட நம்ம ஒரு பார்ட்டிக்கு போலான்னு இப்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த பார்ட்டில அந்த பேக்கரி சேர்ந்த பையனும் வரான். பையனும் விளையாட போயிடுறான். தீவிரவாதிகளோட சேர்ந்து வந்த அந்த பேக்கரி ஓனரா இருப்பான். இப்ப ஹீரோவோட பையனை ஃப்ரெண்ட் ஆக்கி விளையாடுற மாதிரி இப்ப அவனை ஒரு வேன்குள்ள கடத்திடுறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பையனை காப்பாற்றணும்னு இப்ப அங்க வேகமா கிளம்புறாரு. ஹீரோ போன் பண்ணாலும் வைஃப் போன் எடுக்க மாட்டாங்க. இப்ப பையனை கடத்திட்டு போற வேனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப பின்னால வரவங்களே இப்ப அந்த வேனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோட பையன் உள்ள இருக்க தெரியாம தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இதனால இப்ப வண்டியோ கவுந்துடுது. இப்ப ஹீரோக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுது. பையனுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயந்துட்டே போறாரு. ஆனா டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பையனை காணோம். ஆக்சுவலா பையனை வேற ஒரு வண்டியில தான் பாகிஸ்தானுக்கு கடத்திட்டு போயிருப்பாங்க. வைஃபோ உனக்கு பையனை விட வேலை தான் முக்கியம் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு என் பையன் தான் வேணும்னு சொல்லி இப்ப ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க.